நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். தினம்தோறும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்துல எங்கெங்க போறாரு, என்னென்ன முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து பார்த்தோம் அப்படின்னா கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு போயிருக்காரு. அங்க அவரு முக்கியமா குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஜிபி பொறுப்பு பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஒரு பொறுப்பான பதவி அப்படின்னா டிஜிபி பதவி. அந்த டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போட்டு அந்த பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற அரசு தான் திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல இன்னும் என்னென்ன மாதிரி முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பாத்திரலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாளுமே திமுக ஆட்சியில என்ன மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப நீ ஒரு விஷயம் சொன்ன, பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி சொன்ன. இந்த பொறுப்பு டிஜிபி போட்டதுலேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது முதல் 9 பட்டியலை அவங்க சேர்க்காம அவங்களுக்கு யார சாதகமா இருக்காங்களோ அவங்கள போட்டிருக்காங்க பொறுப்பு டிஜிபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு கொடுத்திருந்தாங்க. அவங்க திமுக கட்சி மேல குற்றச்சாட்டு எழப்பட்டுச்சு. அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க, நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தாங்க. எல்லாருமே குரல் கொடுத்துமே ஏன் இந்த மாதிரி ஆக்ஷனை எடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்துட்டு இருக்கு. இப்ப 2025 முடிய போது, 26 தொடங்க போகுது. இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கும், பரபரப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 2025 மட்டுமே இவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஊழல்கள்லாம் இருக்கு அப்படின்றதையுமே அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஊழல்கள், நிறைய போலியான தகவல்கள், இது எல்லாத்தையுமே திமுக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வாக்குறுதின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நாங்க 99% நிறைவேற்றிட்டோம் ஒரு பக்கம் சொல்றாங்க, 95% நிறைவேற்றிட்டோம் ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் 98ன்றாங்க. திமுக நிர்வாகிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எதை நம்புறது அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஆமா, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இல்லையா? ஸோ இந்த வருடம்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா திமுக என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. சரி, அந்த அளவுக்கான சாதனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஎம்கே ஐடி விங்கா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஒரு சில திமுகவை சார்ந்த பேஜஸா இருக்கட்டும், இங்க மட்டும்தான் இருக்கே தவிர பொதுமக்கள் முதற்கொண்டு பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா பக்கங்கள் எல்லாத்துலயுமே திமுக இந்த மாதிரியான ஆட்சியை தான் கொடுத்திருக்காங்க, மக்களை ஏமாத்தி இருக்காங்க, நாங்க நம்பி ஓட் போட்டோம் ஆனா எங்களுக்கு ஒரு தரமான ஆட்சியை அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இதை பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா வரப்போற 2026க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா அந்த தேர்தல் வரும், எப்படா நம்மளுடைய ஓட்டை பதிவு பண்ணலான்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும்பா அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2026 தேர்தல் களம் அப்படின்றது இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 4 முனை போட்டியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ திமுக கூட்டணி கட்சிகள் திமுக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் எப்ப வேணாலும் தாவேக்கால மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு பக்கம் தாவேக்கா அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கரூர் இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறமா இப்போ மக்கள் சந்திப்பு அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்த அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொகுதிக்கும் போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசிட்டு இருக்காரு. நாத்தாக்காவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஆடு மாடு மாநாடுகள்லாம் போட்டு நாங்க அதை பாதுகாக்கிறதுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ 4 முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது எந்த மாதிரி பிரிய போகுது அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஸோ எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது மூலமா கிட்டத்தட்ட குளத்தூர் தொகுதியில மட்டுமே 1 லட்சம் வாக்குகள் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தமிழகம் ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 97 லட்சத்துக்கும் மேல வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு வாக்குகள் போயிருக்கு அப்படின்னா அந்த ஓட் லிஸ்ட் எல்லாம் திமுக தான் போச்சா, வேற யாருக்கும் போச்சா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அப்படின்றது யார் யாருக்கு பிரிய போகுது அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. ஆமா, இந்த தேர்தல் அப்படிங்கும் போது இன்னொரு விஷயமும் மக்களுக்கு நடுவில் என்ன பேசப்படுது அப்படின்னா இன்னும் அந்த பரபரப்பான சூழல் வரலையேப்பா, கொஞ்சம் எல்லாமே மந்தமா தான் போய்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் தளத்திலேயே திட்டி பேசுறதா இருக்கட்டும், பதிவு பண்றதா இருக்கட்டும், பிரச்சாரங்கள்ல குறைகளை எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் முன்னாடி கருணாநிதி அவர்களோ இல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த காலத்திலோ இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கறதுல ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி சூடு பிடிச்சு பயங்கர ஃபயரா போய்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப இன்னும் ஒரு 3-4 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குன்றப்போ அந்த அளவுக்கான பரபரப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ ஜனவரி மாதத்துல இருந்து அதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தேர்தல் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்க போகுது, நீ சொன்ன மாதிரி இது 4 முனை போட்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாவேக்காவா இருக்கட்டும்,
இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சாரங்கள்ல ஈடுபட போறாங்க? ஒரு பக்கம் பார்த்தோம்னா மூத்த அரசியல் கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புதிதாக ஆரம்பிச்சிருக்க அரசியல் கட்சின்னு பயங்கரமான டிஃபரன்ஸோட இந்த தேர்தல் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே இந்த தேர்தலை ரொம்ப எக்ஸைட்டிங்கா எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்கன்னு. ஆனா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கறத மட்டும் நம்பி ஓட் போடாம இதனால் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு ஓட் போடணும்ன்றது முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி தான் 95 92 அப்படின்ற சதவீதம் மட்டும்தான் அதிகமாயிருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையா நிறைவேற்றப்படல. தேர்தலுக்கு 3 மாசம் இருக்க இந்த கடைசி நாட்கள்ல கூட தமிழகத்துல மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது. சோ வரப்போற தேர்தலுக்குமே வந்து வாக்குறுதிகளை கொடுக்கலாம், தரமான வாக்குறுதிகள், இப்படி கூட வாக்குறுதி கொடுக்க முடியுமா நம்ம பிரமிக்கிற அளவுக்கு கொடுக்கலாம். ஆனா அதையெல்லாம் நம்பாம முக்கியமா வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஓட் காசுக்கெல்லாம் யோசிக்காம நமக்கு ஒரு நல்ல ஜனநாயகமான ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னா யார் சரியா இருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு ஓட் போட வேண்டியது மக்களுடைய பொறுப்பா இருக்கு. இப்போ திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துக்கிறதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அதாவது திராவிட பொங்கலாமே, அது என்ன திராவிட பொங்கல்? அது என்ன சமத்துவ பொங்கல்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, இப்ப மறுபடியும் என்ன திராவிட பொங்கல்? இல்ல, பொங்கல் பண்டிகையை எப்பயுமே தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழர்களுக்கான பண்டிகை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எதுக்கு திடீர்னு திராவிட பொங்கல்னு சொல்றாங்கன்னு தெரியல. இந்த திராவிட பொங்கல் தான் நாம கொண்டாட போறோம், திராவிடர்கள் நாம அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஆமா, இது வந்து நம்ம எல்லாருமே சேஃபா இருக்க வேண்டிய ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழர் திருநாளை நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். பல இடங்கள்ல சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நம்மளுமே பார்த்திருக்கோம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடுற அந்த ஒரு காட்சியே வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆனா இது மறுபடியும் ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்குற மாதிரியான விஷயங்களா தான் பார்க்கப்படுது. யார் ஆக்சுவலா திராவிடர்கள்? யாரதான் நீங்க திராவிடர்கள்னு சொல்றீங்க? அதுக்கு முதல்ல திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம். ஆனா இப்போ திராவிடர்கள், திராவிட பொங்கல் இத பத்திலாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து தமிழர்களா, ஒரு இந்தியனா நம்மளுடைய பண்டிகையை நல்லபடியா கொண்டாடணும் அப்படிங்கறதா எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்தே திமுகவை பொறுத்தளவுல இந்த பிரிவினைவாதத்தை மக்களுக்குள்ள உண்டாக்குறதுக்கான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா திருப்பரங்குன்றம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மக்களான நாம இந்த பிரிவினைவாதத்தை மனசுக்குள்ள கொண்டு வராம நமக்கான சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கான ஒரு கருத்தா இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு, என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.